அப்ப நான் ஒரு ஊருக்கு போறோம், போய் நிக்கிறேன். எனக்கு அங்க எழுதி இருக்கு, இப்படி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு தூரம் போகலாம், ரைட் எடுத்தா அவ்வளவு தூரம் போகலாம். ஆனா எல்லாமே தெலுங்குல எழுதி இருக்கு. ஏதாவது புரியுமா? நான் போய் பாக்குறேன், ஆஹா எனக்கு எழுதி இருக்குன்னு தெரியுது, இத படிச்சுட்டா எனக்கு வழி கிடைச்சிடும் தெரியுது. ஆனா ஒரே ஜிலேபியா இருக்கே, போச்சுடா நம்ம போய் சேர மாட்டோம் நினைக்கும் போது அவன் சேர மாட்டான். ஆனா இறைவனை உணர்ந்தவன், இறைவா நான் உன்னை நினைச்சுதான் இந்த வேலையை செய்யறேன், செய்யும் முனை முன்னே என்னை செய்த ஈசனை நினைவில் கொண்டு செய்யும் வினையில் வெற்றியே எனக்கு விதி. அப்ப நான் அதை ஆரம்பிக்கும் போது அந்த கடவுளை உணர்றேன். ஏன்னா கடவுளோட படைப்புல எதுவுமே மாற போறதில்லை, எல்லாமே தர்மம் படிதான் இருக்கு. அப்ப நான் பாக்குறேன், அங்க ஏதோ எழுதிருக்கு, அது தெலுங்குல எழுதிருக்கு, எனக்கு ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல எழுதி இல்ல. அப்ப டக்குன்னு அந்த பக்கம் ஒருத்தர் வராரு, என்னங்க நிக்கிறீங்க நீங்க? இல்லைங்க நான் அந்த ஊருக்கு போகணும், அதுல வழி எழுதிருக்கு, எப்படி போகணும்னு தெரியல. அவர் சொல்ல, அதான் எழுதிருக்கீங்களா அங்க தெளிவா? எழுதிருக்குங்க, ஆனா அந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியாதுங்க. அவர் சொல்ல, எனக்கு தெரியுங்க அப்படின்னு அவர் படிச்சு சொல்றாரு. அவ்வளவுதான். வந்தவர் அந்த ஊருக்கு போக போறது இல்ல, ஆனா அங்க என்ன எழுதிருக்கோ அது வந்தவருக்கு தெரியும். அவர் அதை படிச்சு சொல்லவே நீங்க அப்படியே அந்த ஊருக்கு போய் சேர்ந்துருவீங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை பார்ப்பீங்க. இவங்க தான் அந்த குரு ஞானின்னு சுத்திட்டு இருக்கவங்க. அதை மீறி அவங்களுக்கும் எந்த ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. எந்த ஸ்ட்ரென்த்தும் கிடையாதுன்னா அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கும். உங்க வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஸ்ட்ரென்த் அப்படியே டக்குன்னு கை காமிச்சா வந்துடுமான்னு கேட்டா வராது. நீங்க அந்த ஸ்ட்ரென்த்தை உயர்த்திக்கிறதுக்கான ஞானத்தை தரப்படும். இப்பதான் நீங்க இந்த எக்ஸாம்பிள் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்ல போறது, ஏன்னா இறைவனை உணர்ந்த உடனே வேலை செய்யாம இருந்து நம்ம வேதம் சொல்லவே இல்லை. இதெல்லாம் புரிஞ்ச உடனே இனி வாழ்க்கையை சிறப்பா வாழ்றதுக்கான விதிமுறையை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்? இறைவன் விதிச்ச விதியில இதை ஃபாலோ பண்ணாதான் என் விதி மாறும்னு உணர்ந்துப்பீங்க. ஒரு நோக்கம், ஒரு வைராகியம் உருவாகும். அந்த வைராகியம் எடுத்துட்ட அப்புறம் தான் ஒரு அபியாஷியா, ஒரு பிராக்டிஸ் ஃபார்ம் ஆகும். அது பிராக்டிஸ் ஆன உடனே தான் உங்களுக்குள்ள ஒரு விவேக புத்தி வரும். எனக்கு நான் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு எதெல்லாம் தேவை, எதெல்லாம் தேவையில்லை. அந்த விவேக புத்தி வந்த உடனே ஒரு வீரிய சக்தி வரும். வீரிய சக்தி வந்தவனுக்கு வெற்றி தான் விதியா இருக்கும். ஆரம்பத்துல அது எனக்கு கஷ்டமா தோணினாலும் நிரந்தரமா எனக்கு ஒரு உயர்வை தரும். செய்யும் போது சுகமா இருந்தாலும் நிரந்தரமா எனக்கு பாதிப்பை தரும் அப்படின்னு பிரிச்சு பாக்குறது அந்த ஸ்ரேயாஸ் பிரயாஸ். இதெல்லாம் தான் செய்யறதுக்கு அந்த இறைவன் ஒருத்தன் இருக்கான். அவனை நம்ம ஒரு பொருளாவோ ஒரு இடத்துலயோ பாக்குறது தப்பு. நமக்குள்ள இருக்கான். அந்த ஞானம் என்ன பண்ணும்? எனக்கு வர ஐயத்தை நீக்கி அந்த இடத்துல என் உயர்வுக்கு வழி விதிக்கும். அதுக்காக நான் அவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத உணரணும். இதுதான் சொன்ன திருமூலர் சொன்னார் பாருங்க, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனம். அதோட விட்டாரா? அந்த தேவன் எங்க இருக்கான்? ஜீவன் சிவனானான். இதுதான் விதிக்கப்பட்ட விதி. சுபிக்ஷமா, நல்ல சுதந்திரமா, நல்ல சௌபாக்கியத்தோட நிரந்தரமா நிம்மதியா வாழ்றதுக்கு இதுதான் விதி.